அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூடியூபரையும் பேர் சொல்லி எல்லாரையும் சொல்லாமல் அனைவருக்கும் வணக்கம்னு சொன்னதுக்கான காரணம் தாவேகா சமூக நீதி அரசு, எல்லாரும் சமம் அனைவரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ட்டு ஒரு ஆட்சி அமைஞ்சு நடந்துக்கிட்டு இருக்குன்னா அது தாவேகா அரசு தான். தலைவர் விஜய் அவர்கள் செய்த புரட்சி, சமூக நீதி புரட்சி எவ்வளோ பெருசு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவையில் சொல்லியிருப்பாரு, ஒரு 8 அமைச்சர்கள் பட்டியலின சமூகத்துக்கு கொடுத்துருக்கோம், அம்பேத்கர் அவருடைய பெரிய கனவு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இங்கே சமூக நீதி இந்த சாதியை பற்றி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் தலைவர் அவர்கள் எவ்வளோ பெருசாக செஞ்சுருக்காரு அப்படின்ட்டு புரியும். இப்போது ஜாதிய கொடுமைங்கிறது ஆணவ படுகொலையா, இந்த திருமணத்தில் இருக்குதா அப்படின்னா கிடையாது. கல்வியில் இருக்குது, வேலை வாய்ப்பில் இருக்குது, நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறதுல இருக்குது, அதே போல் நீங்கள் படிக்கிற இடத்துல இருக்குது, நீங்கள் தண்ணி உங்கள்கிட்ட வாங்கி குடிக்கணுமா வேணாமான்னு இருக்க இடத்துல இருக்குது, உங்கள் கூட உட்காந்து சாப்பிடணுமா அப்படின்னு இருக்குது, உங்கள் கூட சமமாக உட்காந்து பேசணுமா அப்படிங்கிறதுல இருக்குது. இப்படி சாதி தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இல்லைன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்போது ஒருத்தன் அரசியல் பேசணுமா, இந்த சாதிக்காரனுக்கு நான் ஓட்டு போடணுமா அப்படின்ட்டு அரசியல் ரீதியாக போட்டியிட்டாவே வெட்டி கொலை செய்யப்பட்ட எத்தனையோ சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. நீ வெள்ளை சட்டை போடணுமா, நீ வெள்ளை சட்டை போட்டு அரசியல் பேசுவியா அப்படின்ட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் நிறையா இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் பார்த்தீங்கன்னா 72 மாவட்ட செயலாளர்கள் 2 மாவட்ட செயலாளர் கொடுத்துருப்பாங்க, பட்டியல் சமூகத்துக்கு 2 மாவட்ட செயலாளர் கொடுத்துருப்பாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 120 மாவட்ட செயலாளர், 17 மாவட்ட செயலாளர்கள், 44 மட்டும்தான் தனி தொகுதி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 8 பொது தொகுதியில் தாவேக்கா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறுத்திருந்தாரு. வெற்றி 24, 26 வெற்றி பெற்றிருந்தார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை, நீங்க ரசிகர் மன்றமா அமைப்பா இயக்கமா இருக்கும்போது இது தெரியாது. அரசியல் ரீதியா வந்தீங்கன்னா சாதிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எந்த இடத்துலையுமே நீங்க கடந்தே போக முடியாது, அரசியல் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ ஏன் பெரிய சாதனையா பேசுறீங்களா, நாங்க கொடுக்கலையா, நாங்க 4 பேர் கொடுக்கலையா, 3 பேர் கொடுக்கலையா அப்படின்ட்டு திமுக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்க 7 பேர் 8 பேருக்கு கொடுத்தது தாவேகா அரசு, தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான், வேற யாருமே இல்லை, தமிழ்நாட்டு வரலாறுலே கிடையாது. அதே போல ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் முதலமைச்சர் ஆகிறது இப்போதான் நடந்திருக்கு, இது வரைக்கும் கிடையாது. திமுகவில் துணை முதல்வர் கூட கொடுக்க மாட்டாங்க, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு துணை முதல்வர் கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த இன்பநிதியா, உதயநிதியா, அதன் பிறகு வராங்களா அவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இங்க அதே மாதிரி திமுகவும் சொல்லிடுறேன், திமுக செய்யறது சமூக நீதியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் அதிமுக எக்ஸாம்பிளாக எடுத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒரு சமூகமாக இருப்பார், ஜெயலலிதா அம்மையார் இன்னொரு சமூகமாக இருப்பாங்க, அதன் பிறகு ஓபிஎஸ் அவர்கள் வேறொரு சமூகமாக இருக்காமல், அதே போல் எடப்பாடி பழனிசாமி வேறொரு சமூகமாக இருப்பாங்க. ஆனால் திமுகவை பொறுத்தவரையும் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிக்கு பிறகு இன்பானாவை முதலமைச்சர் ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு மன்னராட்சி மாதிரி இருக்குது. தலைவர் அவர்கள் மன்னராட்சின்னு திரும்ப சொல்றது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ 7 அமைச்சர்கள் 8 அமைச்சர்கள் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சாதனை. அதே போல விசிகா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இங்கே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தை எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு இயக்கம். அவங்களுக்கு ஆனால் நாதவர்ஜனா அவர்கள் சொல்லுவாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதை நாங்கள் கொடுக்க மறுக்கிறோம்ட்டு திமுக அந்த அளவுக்கு வேலை செஞ்சு, தலைவர் அவர்கள் சமூக நீதித்துறை, ஆதி திராவிட நலத்துறை அப்படின்ட்டு இது வரைக்கும் இருந்துச்சு, சமூக நீதித்துறை அப்படின்ட்டு தலைவர் அவர்கள் அறிவிச்சு அதை வன்னியர்ஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல இஸ்லாமிய சமூகத்துக்கு இந்த இயக்கங்கள் கடைசி வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தபோது ஐயுஎம்எலுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான வாய்ப்பு 4 அமைச்சர்கள் கொடுத்துருக்கேன் என் தங்கச்சிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பெண்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்த கட்சி தாவேகா தான், ஆட்சி தாவேகா தான். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு சாலையில் போகும்போது இந்த சாலையில் நடக்கக்கூடாது, இந்த கோயிலுக்கு நீ வரக்கூடாது, இந்த இடத்துல நீ குரல் உயர்த்தி பேசக்கூடாது. ஆர்எஸ் பாரதி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நாங்கள் போட்ட பிச்சையில் இங்கே நீதிபதி ஆயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட எண்ணம் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சுங்க. ஒரு சமூக நீதி அரசுன்னு சொல்கிறாங்க, பெரியார் வழின்னு சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தோம்னு சொல்கிறாங்க, நாங்கள் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறது நாங்கள் போட்ட பிச்சையில் இங்கே நீதிபதியாக மாறியிருக்காங்க. யார் யார் நாய்ப்பேயெல்லாம் பிஏ படிக்குது அப்படின்னு சொல்கிறாரு.
ஏன்னா இவங்களோட எண்ணம் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீ எனக்கு ஈக்குவல் கிடையாது, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே தான் திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தலைவர் அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்லும்போது என் அண்ணன், என் தங்கச்சி, என் அக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே சமமாக பார்க்கக்கூடிய கட்சி வந்து தாவேக்கா தான். அதற்கான செயல்பாடு தான் வந்து இப்போ இருக்கு அப்படின்ட்டு பார்க்க முடியுது. எல்லா அமைச்சரவையிலையும் கொடுத்ததையும் நான் குறிப்பிட்டு சொல்லிட்டேன். அதே போல இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்ததையும் சொல்லிட்டேன். இப்போ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத வந்து தலைவர் அவர்கள் எல்லா இடத்துலையுமே செயல்படுத்தியிருக்காரு, கட்சியில் செயல்படுத்தியிருக்காரு. எம்எல்ஏவா போட்டியிடறதுக்கு கொடுத்திருக்காரு, அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்காரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா மற்ற மாநிலங்கள் செய்ய முடியுமா அப்படின்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. நீங்கள் நிறைய விஷயங்களை தேடி படிக்கணும். சில வார்த்தைகள் சொல்கிறேன், அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இங்கே ஜாதிய தீண்டாமைனா என்ன, ஆணவ படுகொலைனா என்ன, கல்வியில் எந்த அளவுக்கு சாதி இருக்குது, அரசியலில் எந்த அளவுக்கு சாதி இருக்குது, ஒரு தொழில் தொடங்க போனால் எந்த அளவுக்கு சாதி இருக்குது அப்படின்னு பாருங்கள், நிலத்தில் எந்த அளவுக்கு சாதி இருக்குது, ஒரு விவசாயம் செய்யக்கூடிய இடத்துல சுடுகாடு, தனியான ஒரு சுடுகாடுனா எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம், அந்த சுடுகாட்டுக்கு போக கூட வாய்ப்பு இல்லாத மறுக்கப்பட்ட சமூகங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க. ஆத்துலையும் குளத்திலையும் சாக்கடையிலையும் நடந்து கொண்டு போய் தான் செத்த போனத்தை கூட புதைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதை மாற்றியிருக்காரு தலைவர் விஜய் அவர்கள். அதை வந்து நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதே போல கோயில் உரிமைகள்னா என்ன, பஞ்சமி நிலம்னா என்ன, பொதுக்குலத்துக்காக எந்த அளவுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க மக்கள். அதே போல ஒவ்வொரு விஷயத்திற்கும், உணவா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், இங்க பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம பெண்களுக்காக பேசும்போது அதே போல இங்க இஸ்லாமிய கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இங்க எல்லா சமூகங்களும் ஒடுக்கப்பட்டு இருக்கு. அதே போல இந்த இடத்துல நான் ஒரு வேண்டுகோளாவோ கோரிக்கையாவோ கேட்டுக்கிற விஷயம் வந்து தலைவர் அவர்கள் எஸ்டி அப்படிங்கிற சமூகத்திற்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இருளருங்கிற சமூகம், அதே போல இங்க சாதின்னு சொன்னா இங்க எஸ்சி, பிசி, எம்பிசி அதுலக்குள்ள இருக்கிறது மட்டும் நினைக்காதீங்க. எஸ்சிக்குள்ள தன்னை இன்னொருத்தன் கீழா பாக்குறான், எஸ்சிக்குள்ள தன்னை விட கீழ்னு பாக்குறான், பிசிக்குள்ள தன்னை விட கீழ்னு பாக்குறான். எல்லா சமூகங்களையும் எஸ்சி, பிசி, எம்பிசி, எஃப்சி பிராமண சமூகம் நான் உயர்ந்தவன் சொல்றான், அவன் கோயில்ல இருக்கவன் வேற, அவன் பூசாரியா இருக்கவன் வேற அப்படின்னு எல்லா சமூகத்துக்குள்ளும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. இது வந்து ஒடுக்கப்படுறதுக்கு, இதை மாற்றப்படுறதுக்கான தலைவர் அவர்கள் விதை போட்டிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். அரசியல் பேசுறது, இங்க பெண்கள் அரசியல் பேச முடியுமா, இங்க இளைஞர்கள் பேச முடியுமா, இங்க வந்து இந்த சமூகத்தை பேச முடியுமா அப்படின்றத எல்லாத்தையும் உடைச்சிருக்காரு. அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு புரட்சி. சமூக நீதியில மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்காரு. அது கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டமா தொடரப்போகுது. அதே போல ஜென்சி டிஎம்கேவுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்க தோத்தது ரீல்ஸாலேயோ மற்றபடி இந்த இன்ஸ்டாகிராம்லயோ தோத்தல, உங்களோட வாயால தான் தோத்து தெரியும், உங்களோட ஆணவத்தால தான் தோத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க அடிச்ச கொள்ளையால தான் தோத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. கொள்ளை அடிச்சதை வச்சு இன்னைக்கு வந்து அங்கங்க மீட்டிங்கை போட்டு ஒவ்வொரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும் இந்த இடத்துல ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். கட்சிக்கும் சரி, ஆட்சிக்கும் சரி, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப விருப்பப்படுற ஒரு விஷயம் தலைவர் அவர்கள் செய்யணும்னு நினைக்கிறது, இது என்னன்னா, கருணாநிதி அவர்களை ஜெயலலிதா அம்மையார் வந்து நைட்டோட நைட்டாக தூக்கியிருப்பாங்க. என்ன காரணம்னா, அங்கே லஞ்சம் ஊழலில் நிறைய பேர் சிக்கி தில்லாடும் போது இங்கே வந்து தூக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து அரசகுமார் பார்த்துருப்பீங்க, ஏவா வேலு மேலே புகார்கள் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சர் மீதும், ஒவ்வொரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லார் மேலேயும் வந்து இந்த வழக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவங்க கேட்குறாங்க, நிதிக்கு எங்கே போவீங்க, எல்லா நிதியும் நீங்கள் திருடி வச்சுருந்தீங்கன்னா நிதிக்கு எங்கே போகிறது, அது கண்டிப்பாக எடுப்பார் அப்படின்ட்டு நம்பிக்கையில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.